பாமன்ல புதுசா பாமன் பாலம் கட்டிட்டு இருக்காங்க. அத பத்தி நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள் நம்ம சேனல்ல போட்டிருப்போம். செக் பண்ணி பாருங்க. அத தொடர்ந்து அதுல இப்ப என்னென்ன வேலைகள் போயிட்டு இருக்கு, இப்ப என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு, இன்னும் பாமன் பாலம் திறக்க எவ்வளவு நாள் இருக்கு, அத பத்திலாம் மொத்தமா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஹலோ வணக்கம், வெல்கம் டு சக்தி சரவணா விளாக்ஸ். லாஸ்டா பாமன் பாலம் அப்டேட் நம்ம சேனல்ல போட்டப்ப அப்ப என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருந்துச்சுன்னா, அந்த ஃபுல்லா அந்த ரயில்வே ட்ராக்கை ஃபுல்லா போட்டு முடிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து அந்த சென்ட்ரல் பிரிட்ஜை வந்து சென்டர்ல சேஃபா கொண்டு வந்து சேர்த்து வெடிலாம் வெடிச்சு கொண்டாடினாங்க. அதோட வேலைகள் அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா ஏற்கனவே பழைய பாம்பன் பாலம் போறதுக்கு ஒரு தண்டவாளம் இருந்துச்சுல, அந்த தண்டவாளத்தை கடல் மேல உள்ள பாலம் இல்ல, கரை மேல இருக்கிற தண்டவாளம், அந்த தண்டவாளத்தை மொத்தமாவே எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இப்போ வந்து புதுசா இந்த புது பாம்பன் பாலத்துக்கு எல்லாத்தையும் புதுசா பண்ணியாகணுங்கிறதுக்காக புது தண்டவாளத்தை அந்த கரை மேல போட்டிருக்காங்க. அந்த வேலைகள் தான் இப்போ போயிட்டு இருக்கு. நீங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நீங்க இதுலயே பாருங்க, அந்த பழைய பாலம் வந்து இந்த பக்கமா வருது. ஆனா அந்த புதுசா இப்போ போட்டிருக்க பாலம் அந்த பக்கமா வந்து அப்படி ஜாயிண்ட் ஆகுது. பழைய பாலம் வந்து இப்ப அந்த கரை மேல தெரியுதா, இந்த ரொம்பவே வளைஞ்சு அப்படியே கொண்டு போற மாதிரி இருக்கும். நாங்க வந்து ஏற்கனவே பழைய பாலத்தில் ட்ரெயின்ல போகும்போதே கொஞ்சம் வளைஞ்சு போற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த லைட்டா தான் வளைஞ்சிருக்கும். ஆனா அதை பார்க்கவே இது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். என்னடா இவ்வளவு வளைஞ்சு போகுதுன்னு. இப்போ புதுசா போட்டிருக்க பாலம் எவ்வளோ வளைஞ்சு ஸ்மார்ட்டாக ஸ்ட்ரைட்டாக போகுது பாருங்க. இதுக்காகவே எல்லாத்தையும் புதுசு புதுசு செட் பண்ணியிருக்காங்க. அந்த பழைய பாலமே வேணாம்ப்பா, நாங்கள் புதுசாகவே செட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பக்காவாக புதுசாக செட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கேருந்து பாருங்க, நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது பாலம் அப்படியே லைட்டாக வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் கிட்டக்க போய் பார்க்கும்போது பாலம் ஒரே நேர்கோட்டில் ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருக்குது. இது இந்த பாலைவனத்தில் காணல் நீர் இருக்கும்ல, அந்த மாதிரியே நம்ம வந்து கண்களுக்கு தென்படுது. அப்புறம் வந்து இந்த பாலத்தில் வேலை பார்க்குற ஆட்கள்லாம் அந்த ஒரு சின்ன வண்டியில் உட்காந்துருக்காங்க பாருங்க. அந்த பாலத்திலே ஒரு சின்ன வண்டி இருக்கும், அதெல்லாம் தள்ளிட்டு போவாங்க. அதில் ஒரு 4-5 பேர் உட்காந்துருப்பாங்க, ஒரு 2 பேர் தள்ளிட்டு போவாங்க. அப்படி மாற்றி மாற்றி தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த வண்டியில் இப்போ வந்து பாலத்துக்கு வேலை பார்க்குற ஆய்வு பண்ணுற ஆய்வு பணியாளர்கள்லாம் அந்த வண்டியில் ஏறி உட்காந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக மணி 8 இருக்கும். இன்னும் யாரும் வேலையை ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் நைட் ஒர்க் வந்து எல்லாருமே அதிகமாக பார்க்குறாங்க. அதிகபட்சம் அந்த பாலத்தை ஃபிட் பண்ணி அந்த வெடிலாம் போட்டு ஓப்பன் பண்ணுவாங்கல்ல, அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷத்தை கொண்டாடுவாங்க. அதுக்கு வெடி போடுவாங்க. அந்த வேலைகள் எல்லாமே நைட்டு தான் பார்க்குறாங்க. காலையில் நானும் ஒவ்வொரு தடவையும் காலையில் என்னைக்காவது ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வெடிலாம் போடுவாங்க அப்படின்னு வந்து பார்க்குறேன். ஆனால் ஒரு தடவை கூட நான் வரும்போது இந்த மாதிரி வெடி போடல. அது போக இப்போதைக்கு பாலத்தில் ரயில் சோதனை ஓட்டம் தொடங்கியிருக்காங்க. அந்த ஒரு பெட்டியை வச்சு பாலத்தில் வந்து அந்த ரயிலை ஓட்டி பார்ப்பாங்க, அந்த பாலம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த மாதிரி. அந்த சோதனை ஓட்டத்துக்கு என்னால் பார்க்க முடியல. நானும் சரி இப்போ நம்ம போனால் கரெக்டாக இருக்கும், இந்த டயத்தில் சோதனை ஓட்டம் பண்ணுவாங்கன்னு பார்க்குறேன். அந்த டைமும் சோதனை ஓட்டம் நடக்க மாட்டுது. நான் போகாதப்போ அந்த சோதனை ஓட்டம் நடத்துவாங்க. அப்போ வந்து பல பேர் வீடியோ எடுத்து போடுவாங்க. நான் அவங்கள்ட்ட டைம் கேட்பேன், இந்த டைம் போனால் கரெக்டாக இருக்குமான்னு. அவங்களும் கரெக்டாக இருக்கும், இந்த டைம் போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த டயத்துக்கு நான் போய் பார்த்தா அங்கே பாலத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் வேலை பார்க்குற கூட இருக்க மாட்டாங்க. இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு போயிருப்பாங்க. அது என்னன்னு தெரியல, ஒரு வந்து கஷ்டகாலமாக இருக்குது. எப்படிக்காவது கரெக்டான டயத்தை கேட்டுட்டு நம்மளும் போய் இந்த பாலத்தில் ரயில் போகிற சோதனை ஓட்டத்தை பார்க்கணும். வாய்ப்பு கிடைச்சா அந்த சோதனை ஓட்ட ட்ரெயினில் ஏறி போகணும். நான் ஏறி போனோம்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்துடுவேன். வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து அது எப்படி இருக்கு, அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அப்புறம் இப்போ வந்து இந்த வீடியோவில் நீங்கள் வந்து எதை பார்த்துருப்பீங்கன்னா, அந்த கடலில் போடப்பட்ட பாலத்தில் இருந்து கரை வரைக்கும் புதுசாக பாலம் போட்டிருப்பாங்க. அந்த வேலையெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த வேலைகளை வந்து இப்போதைக்கு ஃபுல்லாகவே முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு பாலம் ஓப்பனிங் எப்போன்னு அந்த டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அக்டோபர் 1 இல்லை செப்டம்பர் லாஸ்ட்டு வாரம் வந்து பாலம் ஓப்பனிங் இருக்குது. இப்போதைக்கு பாலத்தோட வேலைகள் எல்லாமே சிறப்பாக போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் சிறப்பாக முடிஞ்சிடும். அப்புறம் வந்து கிராண்ட் ஓப்பனிங் நடந்துடும். நம்ம அடுத்த வீடியோவில் சென்டர் பிரிட்ஜோட வேலைகள் எந்த கட்டத்தில் இருக்குங்கிறத பார்க்கலாம். அது வந்து இன்னும் 2 நாளில் அந்த வீடியோக்கள் வரும். அதில் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் பார்க்கலாம். கடையை சது கிளம்புறேன். நான் சரவணா. வாட்டா.